பருவமழையில நிறைய சாலைகள் சேதமாயிருக்குது. அடையாளப்படுத்த தற்காலிகமாக எப்போது சீரமைக்கிறது? 2000 சாலைகள் அடையாளப்படுத்தணும். அந்த பேட்ச் ஒர்க் எப்போ முடியும்? இல்லை, இது அடையாள போக்குவரத்தை தூர்வாரும் பணியில் என்ன புரியும்? சிஎம்ஏ 2 முறை போய் ஆய்வு பண்ணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இன்றைக்கு அது குறித்து மண்டலம் 6க்குட்பட்ட பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் வடசென்னையின் நாடாளு உறுப்பினர் அண்ணன் அவர்களும் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர் ஆர்டிசி உட்பட அனைவருமே இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் மண்டலம் 6க்குட்பட்டு திருவிகா நகர் பகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஓட்டேரி நல்லா செல்லக்கூடிய வழிகளாக இருக்கிறது. இந்த ஓட்டேரி நல்லா மெயின் கெனாலாக இருந்தாலும் இதோட கனெக்டிங்காக நிறைய கெனால்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. குறிப்பாக ஏகாங்கிபுரம் கெனால், ஆஷ்லி கெனால், இந்த மாதிரி கெனால்கள்லாம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி கெனால்லாம் தூர்வாரும் பணிகள் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கெனால் பகுதிகளில் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 76க்குட்பட்ட பகுதிகள் செல்லப்பா சாலையில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியில் வகைப்பாடில் இருக்கக்கூடிய பள்ளினை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இந்த செல்லப்பா பகுதிகளிலே ஒரு பள்ளினை துவங்கி வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக இந்த கட்டிடத்தையும் இடித்துவிட்டு புதிதாக கட்டிடத்தை அமைத்து பள்ளி மாணவர்களுக்கு சீரான கட்டமைப்புகளை உருவாக்கும் வகையில் அந்த கட்டிடத்தை ஆய்வு செய்து வரக்கூடிய நாட்களில் புது கட்டிடமை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கான எஸ்டிமேட்டும் டெண்டரும் வரக்கூடிய நாட்களில் போடப்பட்டு அந்த பள்ளி கட்டிடம் துவங்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுன்றது தெரிவித்திருக்கும். வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக இன்றைக்கு வடசென்னைக்குட்பட்ட பகுதிகள் பல்வேறு சாலைகளில் மெட்ரோ துறை சார்பாக இந்த சீவேஜும் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளும் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்து பணிகள் நடைபெற்று முடிந்ததோ அதெல்லாம் மாநகராட்சிக்கு என்ஓசி கொடுத்து அந்த சாலைகளாக சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 74ஆம் வார்டுக்கு உட்பட்டு பெருநகர மாநகராட்சி வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில் சிஎம்டிஏ துறை மூலியமாக படைப்பகம் கட்டட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த கட்டட பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்கு முன்பாக அந்த கட்டட பணிகளை முற்றிலுமாக நிறைவு பெற்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அந்த கட்டிடத்தை துவங்க அந்த இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சென்னையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் இன்றைக்கு மண்டலம் 6க்குட்பட்டு ஏற்படக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். பருவமழையினால நிறைய சாலைகள் சேதமாயிருக்குது. அடையாளப்படுத்த தற்காலிகமாக எப்போது சீரமைக்கிறது? சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம மழைக்காலங்களில் சாலை போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா மழைக்காலங்களில் தார் சாலை போட்டால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம். அப்படி இருக்கச்ச நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். இப்பொழுது இந்த மழைக்காலங்களில் டிஃபால்ட்டாக இந்த சாலைகள் இந்த மாதிரி சேதமடையக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கச்ச ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டறிந்திருக்கிறோம். கணக்கீடு வார்டு வாரியாக எடுக்கிறோம். அந்த பாட்ஹோல்ஸ் எல்லாமே வெட் மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கோம். அதன்படி செய்து வருகிறார்கள். மெட்ரோ துறை சார்பாகவும் அது நடைபெறுகிறது. முக்கியமாக தென்சென்னைக்குட்பட்ட பகுதிகள் ஹைவேஸ் துறை சார்ந்த சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஹைவேஸ் துறையிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் துறை சார்பாகவும் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. 2000 சாலைகள் அடையாளப்படுத்தணும். அந்த பேட்ச் ஒர்க் எப்போ முடியும்? இல்லை, இது நம்ம மழைக்காலங்கள் 2 மாதத்துக்குமே தொடர்ந்து இது நடைபெறும். ஏன்னா மழை பெய்யும் பொழுது சாலைகள் இந்த மாதிரி குண்டும் குழியும் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. 2 மாதத்துக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் இந்த சிரமங்கள் இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் முழுவதுமாகவே இந்த பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அந்த பகுதிகளில் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நேப்பியார் முகத்துவாரம், அடையார் முகத்துவாரம் முக்கியமான டிஸ்போசல் பாயிண்ட்டாக நம்ம மாநகராட்சி இருக்கிறது. ஏன்னா அனைத்து கெனாலுமே மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கெனால்கள் அனைத்துமே
கடலில் சேரக்கூடிய பகுதி வந்து அதுவாக இருக்கிறது. நேப்பியார் வந்து முற்றிலுமாக பணி நடைபெற்று முடிவிருக்கு. அதே போல் அடையார் பகுதியிலும் வந்து நீர்வளைத்துறை மூலமாக அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. எப்போவுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், அதனால் இந்த வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு அவரே நேரடியாக வந்து ஒவ்வொரு பணிகளையும் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த பணியும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு உணவு தயாரிக்கும் கூடங்களில் எவ்வளோ அமைச்சிருக்கு? இது வரைக்கும் கடந்த முறை நம்ம உணவு வழங்கும்போது கிட்டத்தட்ட 1,50,000 நபர்களுக்கு வந்து காலை உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. 2,70,000 நபர்களுக்கு வந்து மதிய உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மழை இல்லை. இதோட நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மழை இருக்குன்றதை தெரிவித்திருக்கார்கள். மழை வரக்கூடிய சூழலை பார்த்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி சார்பாக உணவு வழங்கப்படும். அனைத்து மண்டலங்களிலும் உணவு தயாரிக்கும் நம்மளுக்கு சிந்தாதிரிப்பேட்டில் வந்து சென்ட்ரலைஸ்டு கிச்சனாக வந்து அமைக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாத வார்டு வாரியாக ஒவ்வொரு பகுதிகளுமே வந்து லோலைன் ஏரியா அருகாமையிலே வந்து கிச்சன் அமைக்குமாறு இந்த வாட்டி அறிவுரை வழங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு கிச்சன் பகுதிகளுமே வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் வந்து டைமுக்கு உணவு போதா, எந்த வகையில் உணவு தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே கேமராவும் இந்த முறை பொருத்தி அதை கண்காணித்து வருகிறோம்.